அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா த டைபோல் இன் எ யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்டு. யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்டுங்கிறப்ப என்ன கிடைக்கும், உங்களுக்கு டார்க் மட்டும் தான் கிடைக்கும், ஃபோர்ஸ் கிடைக்காது. ரைட். இப்போ இதில் என்ன சார் பண்ண போகிறோம் அப்படின்னா, ரெண்டு டார்க்கை வந்து கம்பேர் பண்ணி டைம் பீரியடையும் மேக்னெட்டிக் இண்டெக்ஸரையும் கண்டுபிடிக்க போகிறோம். என்ன சார் ரெண்டு டார்க்கு? ஒரு டார்க் வந்து டிஃப்ளெக்ஷன் டார்க்கு, இன்னொரு டார்க் வந்து ரீஸ்டோரிங் டார்க். ஓகேங்களா? ரைட். இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு நம்ம +1க்கு போவோம். டார்க்குக்கு என்ன ஃபார்முலா? I ஆல்ஃபா. டார்க்குக்கு என்ன ஃபார்முலா? I ஆல்ஃபா. சரி, இங்கே ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டில் ஒரு காம்பஸ் நீடில், அதாவது மேக்னெட்டிக் நீடில் வச்சா அங்கே டார்க்குக்கு என்ன ஃபார்முலா? டார்க் இஸ் ஈக்குவல் டு MB sin θ. MB sin θ. அதாவது ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டில் சம் ஆங்கிளில் அந்த போல் ஸ்ட்ரென்த்துடைய டைபோலில் வச்சோம்னா அதுக்கு என்ன கிடைக்கும்? டார்க் கிடைக்கும். அவ்வளோதான். இப்போ இந்த ரெண்டு டார்க்கையும் நம்ம கம்பேர் பண்ணி டைம் பீரியடையும் மேக்னெட்டிக் இண்டெக்ஸனையும் கண்டுபிடிக்கிறோம். அவ்வளோதான், வேறு ஒன்றுமே கிடையாது. அப்போ ரெண்டையும் கம்பேர் பண்ணுவோமா? இப்போ என்ன பண்ணுறோம், இங்கே என்ன இருக்குது? ஆல்ஃபாங்கிற டேர்ம் இருக்குது. இங்கே என்ன இருக்குது? தீட்டா. நம்ம தான் படிச்சிருப்போம்ல, இஃப் தீட்டா இஸ் ஸ்மால் சைன் தீட்டா சிக்வல் டு தீட்டான்னு வச்சுக்கலாம். டேன் தீட்டாவுக்கும் அப்படி தான். இஃப் தீட்டா இஸ் ஸ்மால் டேன் தீட்டா சிக்வல் டு என்னது? தீட்டா. நான் இடையில இருக்கிற காஸ் தீட்டாவை விட்டுட்டேன். இதுக்கு தான் நம்ம நல்லா பேசிக் தெரிஞ்சுக்கணும். காஸ் தீட்டாவுக்கு அப்படி ஒத்து வராது, சைன் தீட்டாவுக்கும் டேன் தீட்டாவுக்கும் தான் ஒத்து வரும். ஓகேங்களா? இப்போ தீட்டா ஸ்மால்னால் காஸ் தீட்டா என்னது? 1 அப்படின்னு வச்சுக்கணும். ஓகேங்களா? அதனால் சைன் தீட்டாவுக்கும் டேன் தீட்டாவுக்கும் மட்டும் தான் என்ன வரும்? தீட்டா ஸ்மால்னால் சைன் தீட்டாவையும் டேன் தீட்டாவையும் என்னென்னு வச்சுக்கலாம்? தீட்டான்னு வச்சுக்கலாம். சரி, அதனால் நம்ம +1 நடத்தும்போது பார்த்துக்கலாம். இப்போ ரெண்டையும் கம்பேர் பண்ண போகிறோம். சார் இங்கே தீட்டாங்கிற டேர்ம் இருக்குது, இங்கே தீட்டாங்கிற டேர்ம் இல்லாமல் ஆல்ஃபான் இருக்குது. இப்போ என்ன கொண்டு வந்துடுவோம்? இப்போ நம்ம கைனமெட்டிக்ஸ் அந்த மாதிரி ரொட்டேஷன் மோஷனுக்கு தான் போகணும். என்னது? ஒமேகா சீக்வல் டு என்னது? ஆங்குலர் வெலாசிட்டிக்கு ஆங்குலர் ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மெண்ட். ஆல்ஃபாவுக்கு என்னது? ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் ஆங்குலர் வெலாசிட்டி இஸ் கால்டு ஆங்குலர் ஆக்சலரேஷன். ரைட். இப்போ நம்மளுக்கு என்ன வேணும்? தீட்டா வரணும். ஓகேங்களா? ஆனால் இங்கே ஆல்ஃபாவுக்கு பதிலாக என்ன போட போகிறோம்? இங்கே ஒமேகான்னு போட போகிறோம். ஆனால் தீட்டா இல்லை வேணும். அப்போ ஒமேகாவுக்கு என்ன ஃபார்முலா? டி தீட்டா பை டிடியா. அப்போ டிடி பை dt ஆஃப் டி தீட்டா பை டிடி இப்படி வச்சுக்கலாம். ஓகேங்களா? அப்போ என்ன வரும்? டி ஸ்கொயர் தீட்டா பை டிடி ஸ்கொயர்னு எழுதலாம். எதுக்கு பதிலாக? ஆல்ஃபாவுக்கு பதிலாக. இப்போ ஆல்ஃபாவுக்கு பதிலாக தீட்டா வந்துருச்சா? இங்கேயும் தீட்டா இருக்கா? அதனால் நம்ம ஆல்ஃபாவுக்கு பதிலாக என்ன எழுத போகிறோம்? டி ஸ்கொயர் தீட்டா பை டிடி ஸ்கொயர். +1 தெரியாமல் +2ல் வந்து ஒன்றும் பண்ண முடியாது. சரி, அப்போ ரெண்டு டார்க்கையும் கம்பேர் பண்ண போகிறோம். அப்போ என்ன எழுதலாம்? இங்கே வந்து I டி ஸ்கொயர் தீட்டா பை டிடி ஸ்கொயர் சீக்வல் டு என்ன வரும்? MB சைன் தீட்டா. MB சைன் தீட்டா. இதில் டிஃப்ளெக்ஷன் டார்க்கும் ரீஸ்டோரிங் டார்க்கும் ஒன்று எப்படி இருக்கும்? அப்போஸாக இருக்கும். அதனால் மைனஸ் சைன். ஓகேங்களா? அங்கே வந்து ஸ்ப்ரிங்குக்கெலாம் படிச்சிருப்போம்ல, ரீஸ்டோரிங் ஃபோர்ஸ். நம்ம எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் கொடுக்குறப்ப ரீஸ்டோரிங் ஃபோர்ஸ் வந்து அது நம்மளை அப்போஸ் பண்ணலாம் படிச்சிருப்போம்ல. அதே மாதிரி இங்கே டார்க், அங்கே ஃபோர்ஸ்னால் இங்கே டார்க் மைனஸ் MB சைன் தீட்டா. ஓகே, இப்போ என்ன பண்ணுறோம்? டி ஸ்கொயர் தீட்டா பை டிடி ஸ்கொயரை மட்டும் இங்கே வச்சுக்கிறோம். சீக்வல் டு I இங்கே பேருமா? ஐங்கிறது என்னது? மூமெண்ட் ஆஃப் இனர்சியா. அப்போ MB இங்கே சைன் தீட்டா தான் தீட்டான்னு வச்சுக்க போகிறோமே, தீட்டா பை I. ஓகேங்களா? இதை பார்க்கும்போது நமக்கு எப்படி தெரியுது? ஒரு SHM ஈக்குவேஷன் மாதிரி இருக்கா? அதாவது சிம்பிள் ஹார்மோனிக் ஈக்குவேஷன் மாதிரி இருக்கா? நம்ம படிச்சிருப்போம்ல, A ஈக்குவல் டு மைனஸ் ஒமேகா ஸ்கொயர் Y. இது சிம்பிள் பெண்டலத்துக்கு. இதே டார்சன் பெண்டலம்னா அது ஆங்குலர். அப்போ ஏக்கு பதிலாக ஆல்ஃபா, ஒமேகா ஸ்கொயர், ஒய்க்கு பதிலாக தீட்டான்னு படிச்சிருப்போம்ல. அப்போ இந்த ஈக்குவேஷன் மாதிரி இது இருக்கா? டி ஸ்கொயர் தீட்டா பை டிடி ஸ்கொயர் எதுக்கு ஈக்குவலு? ஆல்ஃபாவுக்கு. இங்கே தீட்டா இருக்குது, இங்கேயும் தீட்டா இருக்குது. அப்போ கண்டிப்பாக மைனஸ் MB பை I எதுக்கு ஈக்குவலாக இருக்க முடியும்? ஒமேகா ஸ்கொயருக்கு தான் ஈக்குவலாக இருக்க முடியும். அப்போ ஒமேகா ஸ்கொயர் ஈக்குவல் டு இந்த ஈக்குவேஷனை நான் SHMோட கம்பேர் பண்ணி நம்ம MB பை Iங்கிறது ஒமேகா ஸ்கொயர்னு கம்பேர் பண்ணுறேன். ஓகேங்களா? சரி, அதை கூட எப்படி எழுதிக்கலாம்? ஸ்ட்ரைட்டாகவே எழுதிக்கலாம். எப்படி எழுதிக்கலாம்? ஆல்ஃபா ஈக்குவல் டு என்ன எழுதலாம்? மைனஸ் ஒமேகா ஸ்கொயர் தீட்டா. இது என்னது? ஆல்ஃபா. இது என்னது? தீட்டா. அப்போ ஒமேகா ஸ்கொயருக்கு பதிலாக இங்கே என்ன இருக்குது? MB பை I. ஸோ கம்பேர் டு த ஈக்குவேஷன். ஸோ ஒமேகா ஸ்கொயர் ஈக்குவல் டு என்ன வருது? MB பை I. ஓகே, நமக்கு ஒமேகாவுக்கு தெரியணும்ல. ஒமேகாவுக்கு என்ன ஃபார்முலா? ஒமேகா ஈக்குவல் டு 2π பை T. ஆங்குலர் வெலாசிட்டிக்கு என்ன ஃபார்முலா? ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மெண்ட் பை ஆங்குலர் டைம் கிடையாது, டைம். ஓகேங்களா? அப்போ ஒமேகாவுக்கு பதிலாக என்ன எழுதலாம்? அப்போ இங்கே ஒமேகா இருக்கா? ஒமேகா ஸ்கொயர் இருக்கா? ஒமேகா ஸ்கொயர். அப்போது இங்கே ஸ்கொயர் பண்ணால் என்ன வரும்? 4π ஸ்கொயர் பை T ஸ்கொயர். ஓகேங்களா? அதை இங்கே சப்ஸ்டிட் பண்ணுவோம். அப்போ 4π ஸ்கொயர் பை T ஸ்கொயர் சீக்வல் டு என்ன வரும்? MB பை I. ஓகேங்களா? இப்போ நம்ம என்னென்ன கண்டுபிடிக்க போகிறோம்?
டைம் பீரியடும் மேக்னெட்டிக் இண்டக்ஷனும். ஏன்னா அந்த டெரிவேஷன் கீழே ஒரு எக்ஸாம்பிள் சம் கொடுத்துருக்காங்க, அது ரெண்டையும் கண்டுபிடிக்க மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? அப்போ டைம் பீரியடுக்கு என்ன பண்ணுவோம் நம்ம? இப்போ பாருங்கள், இப்போ 2 ஈக்குவேஷன் ஈஸியாக தான் ஆன்சரே வந்துருச்சு. அப்போ t² by 4π² சீக்வல் என்னது? I/mb எழுதலாமா? ஓகே. அப்போ t² சீக்வல் என்னது? 4π² I/mb. ரைட். அப்போ t என்னது வரும்? t சீக்வல் 2π, இதை ஸ்கொயர் ரூட் எடுத்துலாம், 2π, இது அப்படியே ரூட்டுக்குள்ளே வந்துடும், I/mb. இதான் என்னது? டைம் பீரியட். ஓகேங்களா? ரைட். அடுத்தது மேக்னெட்டிக் இண்டக்ஷன், இதை வச்சு எழுதலாமே. அப்போ b இந்த சைடு வந்தால் m/i இந்த சைடு போனால் I/m. அப்போ 4π² I/t²m. ஓகேங்களா? இதுதான் மேக்னெட்டிக் இண்டக்ஷனுக்கும் டைம் பீரியடுக்கும் உள்ள ஃபார்ம். அடுத்தது பார்த்தீங்கன்னா பொட்டன்ஷியல் எனர்ஜி. பொட்டன்ஷியல் எனர்ஜினாவே என்னது? ஒரு ஃபீல்டில் நேச்சுராக இருக்கிறதுல நம்ம ஒரு விஷயத்தை அப்போஸ் பண்ணுறது. இப்போ நம்ம மேக்னெட்டிக் ஃபீல்டு என்ன பண்ணுது? நீடில் ஒரு பொசிஷனில் வச்சுருக்குன்னு வச்சுங்களேன், அதோட டைரக்ஷனில். நம்ம என்ன பண்ணுறோம்? மேக்னெட்டிக் ஃபீல்டை எதிர்த்துக்கிட்டு இந்த நீடில் நம்ம கொண்டு வரோம், சம் ஆங்கிளில் கொண்டு வரோம். அப்போ என்ன செய்யணும்? நம்ம ஒரு ஒர்க் செய்யணும். அந்த ஒர்க் தான் என்ன எனர்ஜியாக ஸ்டோர் ஆகும்? பொட்டன்ஷியல் எனர்ஜியாக ஸ்டோர் ஆகும். எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸில் படித்தது அது அப்படியே வருது. சரி, இப்போ எனர்ஜிக்கு என்ன ஃபார்முலா? ஃபோர்ஸ் இன்ட்டு டிஸ்டன்ஸ். அது எங்கே? லீனியரில். நம்ம படிக்கிறது என்னது? ரொட்டேஷனில். அப்போ எனர்ஜிக்கு என்ன ஃபார்முலா வரும்? ஃபோர்ஸுக்கு பதிலாக டவ் d θ. அப்போ என்ன பண்ணோம்? இன்டெகிரேஷன். ஓகேங்களா? அவ்வளோதான். அப்போ யூஸ் ஈக்குவல் டு இன்டெகிரேஷன் ஆஃப் டவுக்கு என்ன ஃபார்முலா? mb sin θ. mb sin θ dθ. அப்போ என்ன ஆன்சர் வரும்? sin θவுக்கு என்னது? மைனஸ் காஸ் θ. அப்போ என்ன வரும்? மைனஸ் mb காஸ் θ. ஓகேங்களா? இதான் வந்து என்னது? மேக்னெட்டோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல் எனர்ஜிக்கு உண்டான ஃபார்முலா. இது எப்படி எழுதலாம்? மைனஸ் m டாட் b. டாட்னாவே காசு தானே, அந்த மாதிரி வச்சுக்கலாம். ஓகேங்களா? இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா NCERTல எக்ஸாம்பிள் 5.1 பார்க்குறோம். சார் அதே எக்ஸாம்பிள் அவங்களே ஒர்க் அவுட் பண்ணிட்டாங்களே சார், நம்ம எதுக்கு அப்படின்னா ஒரு விஷயம் சொல்கிறோம். இப்போ டீட்டெயிலாம் கொடுத்துருக்காங்க. மேக்னெட்டிக் ஃபீல்டு கேட்டிருக்காங்க. மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு நமக்கு நல்லா தெரியும். என்னது? 4π² I/m/t². இதில் எந்த பிரச்சனையும் இல்லை. ஓகேங்களா? ஓகே. இப்போ 4π² நம்பர். ஓகேங்களா? ஐங்கிறது என்னது? மொமெண்ட் ஆஃப் இனர்சியா. ஐங்கிறது மொமெண்ட் ஆஃப் இனர்சியா. எம்ங்கிறது என்னது? டைபோல் மூமெண்ட், மேக்னெட்டிக் மூமெண்ட். t²ங்கிறது என்னது? டைம் பீரியடு. ஆனால் அவங்க என்ன கொடுத்துருக்காங்க? 10 ஆசிலேஷன் ஃபார் 6.7 செகண்ட்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? சரி, அப்போ நம்ம என்ன பண்ணோம்? இங்கே ஸ்மால் டி இருக்கா, கேபிட்டல் டி இருக்கா? கேபிட்டல் டி. ஆனால் நம்ம டைம் வந்து கேபிட்டல் டீனா என்ன? டைம் டேக்கன் ஃபார் 1 ரொட்டேஷன் ஆர் 1 ஆசிலேஷன். அதாவது இதுதான் இந்த இது எடுத்துக்கிறது தான் நம்ம என்னென்னு எடுத்துக்குவோம்? டைம் பீரியட். ஓகேங்களா? இதை விட கம்மியாகவோ இல்லை இதை விட அதிகமாகவோ இருந்தால் அது ஸ்மால் டி. அது நமக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. ஓகேங்களா? அப்போ 1 ஆசிலேஷனுக்கு தான் நமக்கு தேவை. அப்போ 10 ஆசிலேஷனுக்கு 6.7னா அப்போ 1 ஆசிலேஷனுக்கு என்ன வரும்? 0.67. அவ்வளோதான். ஓகேங்களா? அப்போ என்ன சொல்ல வரோம்னா t = t/n. இது +1ல் தான் இருக்குது இந்த ஃபார்முலா. ஓகேங்களா? நம்மளுக்கே தெரியும் 10 ஆசிலேஷனுக்கு இவ்வளோனா ஒரு ஆசிலேஷனுக்கு இதை விட கம்மியாக தானே வரும். அப்போ 0.67 அது கண்டுபிடிச்சாச்சு. அப்போ நம்ம எழுதிக்கலாமா? அப்போ கேபிட்டல் T = என்னது? 0.67. ஓகேங்களா? இப்போ வேல்யூ சப்ஸ்டிட் பண்ண வேண்டியதான். இதில் என்ன ஒரு இது நம்ம எழுதியிருக்கோம்னா மேக்னெட்டிக் மூமெண்ட்டுக்கு வந்து ஆம்பியர் மீட்டர் ஸ்கொயர்னு எழுதியிருக்கோம். அதுக்கு இன்னொரு யூனிட் இருக்குது, ஜூல்/டெஸ்லா. அதை நீங்கள் புக்லேயே கூட அந்த டேட்டாவில் எழுதிக்கலாம். ஓகேங்களா? இப்போ வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணுறோம். என்னது? B = 4 இன்ட்டு பையோட வேல்யூ என்ன? 3.14 ஹோல் ஸ்கொயர் இன்ட்டு I எவ்வளவு? 7.5 இன்ட்டு 10⁻⁻6 பை மேக்னெட்டிக் மூமெண்ட் எவ்வளவு? எல்லாம் SI யூனிட்டில் இருக்கான்னு செக் பண்ணிக்கணும் ஃபஸ்ட்டு. எல்லாம் SI யூனிட்டில் தான் இருக்குது. இன்ட்டு t² எவ்வளவு? 0.67 ஹோல் ஸ்கொயர். இதெல்லாம் நம்ம அடித்து போட்டால் என்ன வரும்? 0.01 டெஸ்லான்னு வரும். ஓகேங்களா? ஓகே, தேங்க்யூ.